Hi, 10th சமச்சீர் கல்வியில் Chapter 1 Exercise 1.1 4th sum பார்க்கலாம். If A equal to 5,6, B equal to 4,5,6 and C equal to 5,6,7. So A ஓட வேல்யூ, B ஓட வேல்யூ, C ஓட வேல்யூ கொடுத்துட்டு A into A equal to B into B interjection C into C கொடுத்துருக்காங்க. அது A into Aவும் அதோட வேல்யூ வந்து B into B, இதை வந்து வெட்டுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் இன்டர்ஜெக்ஷன் பண்ண வேல்யூவும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். A equal to 5,6, B equal to 4,5,6, C equal to 5,6,7 எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு A into A பார்க்கலாம். ஏவோட வேல்யூ 5,6 into 5,6. இது ரெண்டே பண்ணும்போது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 5,5, 5,6, 6,5, 6,6. ஸோ இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு B into B பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு B into B கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ பியோட வேல்யூ இன்ட்டு பியோட வேல்யூ இது ரெண்டே நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 4,4, 4,5, 4,6 அண்ட் 5,4, 5,5, 5,6. அதுக்கப்புறம் 6 வச்சு 6,4, 6,5, 6,6. நெக்ஸ்ட்டு C into C கண்டுபிடிக்கிறோம். 567 into 567. இதே நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இந்த வேல்யூ வரும். 5,5, 5,6, 5,7, 6,5, 6,6, 6,7, 7,5, 7,6, 7,7. ஸோ இப்போ இது வந்து B into Bயோட வேல்யூ, இது வந்து C into Cயோட வேல்யூ. இது ரெண்டுக்கும் நம்ம இன்டர்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் ரெண்டில் எது காமனாக இருக்கோ அதுதான் இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோம். இப்போ வந்து இதில் 4,4 இருக்குது, 4,4 இல்லை, 4,5 இல்லை, 4,6 இல்லை, 5,4 இல்லை. ஸோ இங்கே வந்து 5,5 இருக்குது, இங்கேயும் 5,5 இருக்குது. ஸோ இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 5,6 இருக்குது, இங்கேயும் 5,6 இருக்குது. ஸோ அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 6,4 இங்கே இல்லை, 6,5 இங்கே இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். 6,6 இங்கே இருக்குது, 6,6 இங்கே எடுத்து எழுதிட்டோம். இங்கே வந்து 7,5 இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. 7,6, 7,7 ரெண்டுமே பியில் இல்லை. ஸோ இந்த 4 வேல்யூஸ் தான் B into B இன்டர்ஜெக்ஷன் C into C. ஓகே, இது ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ட்ரூ. ஓகே, தேங்க்யூ.